இந்த யானை கூட்டம் இப்ப வெளியே நிக்குது. வழக்கமா இதுங்க தூங்குற மரங்களை விட்டு தூரமா வந்திருக்கு. இதுங்களை எனக்கு நல்லா தெரியும். ஒரு நல்ல காரணத்துக்காக பெண் யானைகள் எல்லாம் ஒன்னா இருக்கு. ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுக்காக இதுங்க காத்திருக்குது. இந்த மேட்ரியார்க்கெல்லாம் பல வருஷமா இந்த பார்க்ல சுத்தி வருது. இதுங்க மற்ற விலங்குகளை கண்காணிக்கிற மாதிரி தெரியுது. இதுங்க அமைதியா இருக்கிறது எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஆபத்து வருதான்னு இதுங்க தும்பிக்கையால மோப்பம் பிடிக்குது. இரவு நேரம் வந்தா வேட்டையாடிகள் பக்கத்துல வந்துடும்னு இதுங்களுக்கு தெரியும். இந்த வருஷத்துக்கு முன்னால இந்த பார்க்ல சுமார் 20,000 யானைகள் இருந்தது. ஆனா இப்ப வெறும் 5,000 தான் இருக்கு. இத பார்த்தா எனக்கு வியப்பா இருக்கு. 1953ல இங்க சட்டங்கள் இயற்றின பிறகும் இன்னும் தொடர்ந்து இங்க வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஒரு புது குட்டி பிறக்கிறது எனக்கு ஒரு நல்ல அடையாளமா தெரியுது. மேட்ரியார்க் குட்டி போடும்போது எல்லா பெண் யானைகளும் அதை சுத்தி இருக்குது. இது ஆற்றோரத்து லூஸ் மணல்ல இருக்குது. அதனால இதோட குட்டி உலகத்துல சாஃப்ட் லேண்டிங் ஆக வாய்ப்பு இருக்கு. தாயும் சேயும் முதல்ல ஹலோ சொல்லிக்கிறாங்க. இப்ப முதல் அன்பு பரிமாற்றம் இதுங்க வாழ்நாள் முழுக்க நீடிக்கும். இந்த யானைக்குட்டி தன் தாயோட வாசனைய மறக்கவே மறக்காது. இது எழுந்து நின்ன உடனே பாதுகாப்புக்காக இதுங்க ஆற்றோட மணலை விட்டு மரங்க உள்ள இடத்துக்கு போயிடணும். பெண் யானைகள் புது வரவை சூழ்ந்துக்குது. தங்களை மறைச்சுக்கிறதுக்கு இதுங்க சிங்கங்களுடைய வேட்டை மைதானத்தை விட்டு போயாகணும். மனிதனுக்கு அடுத்த சிங்கம் தான் யானைகளுடைய பெரிய எதிரி. இப்படிப்பட்ட ஓய்வு நேரங்கள்ல இந்த பூனை இனங்க நதியை விட்டு தூரம் போகாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நேரத்துல இங்க வரும். ஒரு உணவு கடையா இது ரொம்ப வெளிப்படையா இருக்கு. சிங்கங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. முழு குடும்பமும் இங்க இருக்கு. எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறது பாதுகாப்புன்னு யானைகளுக்கு தெரியும். எக்காலம் மாதிரி காதை துளைக்கும் சத்தம் போட்டு இதுங்க பயமுறுத்துது. மேலும் இதுங்க ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கு. பெரிய யானைகள் முதல்ல பாயுது. குட்டி யானைங்க அதுங்க பின்னால போகுது. இதுதான் இதுங்களுடைய முதல் தாக்குதல். இந்த கூட்டம் சமவெளிக்கு வந்து சேர்ந்திருக்கு. இப்போதைக்கு இதுங்களுக்கு பயம் இல்லை. தாக்குதல்ல ஒரு குட்டி யானைக்கு அடிபட்டு இருக்கு. இது ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. தாய் மற்றும் சகோதரி யானைகளோட இதால நடக்க முடியல.
நான் ரொம்ப நாளா இதுங்களை கவனிச்சுக்கிட்டு வரேன். இந்த யானை கூட்டம் தொடர்ந்து நகர்ந்துகிட்டே வருது. இதுங்க உணவை தேடி பல கிலோமீட்டர் தூரம் அலையுது. ஏன்னா முக்கியமா குட்டிகளுக்கு பால் ஊட்டணும். ஆனா உணவுக்கு இங்க ரொம்ப பஞ்சமா இருக்கு. இங்க இப்ப மரங்கள் அதிகமா இல்ல. ஒரு குட்டி முடமாயிடுச்சுன்னா அதனால முழு குடும்பத்துக்கும் ஆபத்து வருது. கூட்டத்துல பலவீனமானதை வேட்டையாடிகள் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடும். அதனால இதோட விதியை மேட்ரியாக்ஸ் தான் முடிவு பண்ணணும். ஒரு முறை தாய் யானை தன்னோட நோய்வாய்ப்பட்ட அல்லது காயம்பட்ட குட்டியை தன் குழுவை காப்பாற்ற அதை கைவிட்டதை நான் பார்த்தேன். இந்த முறை சந்தோஷமா குட்டி யானை வர்றதுக்கு ஏத்த மாதிரி மெதுவா போகுது. கால் நொன்றதுனால குட்டி ரொம்ப கஷ்டப்படுது. இந்த ராத்திரியில சிங்கங்கள் எல்லாம் சுற்றி திரியுது. இன்னைக்கு பௌர்ணமி, அதனால எல்லாம் அலர்ட்டா இருக்கு. நானும் இதுங்களோட தங்க போறேன். சிறுத்தைய கொஞ்சம் பார்க்கக்கூடிய லக் எனக்கு கிடைச்சிருக்கு. வழக்கமா அதுங்க காலையில இல்ல மத்தியானத்துக்கு பிறகுதான் வேட்டையாடும். இதுங்க தான் உலகத்திலேயே அதிவேகமான பாலூட்டி. இந்த க்னூவால எதுவுமே செய்ய முடியல. ஆனா இங்க வேட்டையாடிகளை விட மனித வேட்டைக்காரர்களும் வறட்சியும் தான் விலங்குகளுக்கு முக்கியமான எதிரிகள். வறட்சி காலத்தோட உச்சியில் 50 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குது. இங்க நிழலும் கிடையாது. குட்டைகளும் வர வர அரிதாகிக்கிட்டு போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வாழறதுக்கு இதுங்க கிடைக்கிறத உட்கொண்டாகணும். அப்புறம் இதுங்க பங்க பெறறதுக்கு உறுதிப்படுத்திக்கணும். இயல்பு வாழ்க்கை முறை இங்க சீரழிஞ்சு போயிருக்கு. வேட்டையாடிகளுக்கு இடையில கூட டென்ஷன் அதிகமாகுது. அங்க ஒரு அவசரம் தெரியுது. ஆனா இதுவரைக்கும் இதை நான் ஃபீல் பண்ணதில்லை. சில இனங்களுக்கு இதெல்லாம் போதல. இன்னும் அதிகமா தேவைப்படுது. பசி, காயங்கள், அப்புறம் தாக்குதலால எக்கச்சக்கமான விலங்குகள் இங்க சாகுது.
இத பத்தி நான் கோவப்படுற அளவுக்கு வருத்தப்படல. இந்த தனித்துவமான சிறப்பான இடத்தை எப்படி பாதுகாக்கிறது? மனித வேட்டையாளர்களை தடுக்க நிதி கிடையாது. அணைகள் கட்டப்பட்ட நீரோடைகள் ஒரு காலத்துல வறண்டே போகாத நதியிலிருந்து தண்ணீர் எடுக்குது. பபூன்ஸ் கூட இப்ப விளிம்புக்கு வந்துருச்சு. சவானாலேயே இதுங்க தான் ரொம்ப வளமானதுன்னு சொல்லலாம். இந்த கூட்டத்தோட சீஃப் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. இது எதையும் தவற விடாது. இதுங்களுக்கு உணவு கிடைக்குது. அந்த வழியில வேற எதனாலும் குறுக்கிட முடியாது. பபூன்ஸால மட்டும்தான் 60 அடி உயரத்துல உணவை எடுக்க முடியும். மற்ற விலங்குகளுக்கு இல்லாத ஒரு சில இயற்கை அனுகூலங்கள் இதுங்களுக்கு இருக்கு. விரல்கள், அப்புறம் ஈர்ப்பு விசையை மீறும் திறன். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறது முதல்ல சாப்பிடுது. கீழே இருக்கும் இதுங்க குடும்பம் மேல இருந்து விழும் உணவுக்காக காத்திருக்கிறத இதுங்க மறக்கிறது இல்ல. பழங்களை சாப்பிடுறதுல பிஸியா இருக்கிறதுனால நெருக்கத்துல இருக்கும் ஆபத்தை இதுங்க கவனிக்காம இருக்கு. ஒரு பபூன் சிறுத்தைக்கு பிடித்தமான ஒரு மதிய உணவு. இந்த சிறுத்தை வேற கொஞ்சம் பசியா இருக்கு. ஆன்டிலோப்ஸ் வர்றது எச்சரிக்கும் அடையாளம். அதுங்க அமைதியா இருந்தா வேட்டையாடிகள் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை அதுங்க ஓடுனா அது கவலைப்படும் நேரம். இந்த சிறுத்தை தன்னை மறைச்சுக்க முயற்சி பண்ணுது. ஆனா சீஃப் பபூன் இதை கவனிச்சிடுது. உதவிக்காக அழைக்குது. பெரிய ஆண் குரங்குங்க மார்பு அகலமா விரிச்சு காட்டினாலும் இதுங்க சிறுத்தையை விட சிறப்பா ஒண்ணு இல்லை. ஒரு பீஸ்டால ஒரு குரங்க எளிதில் வீழ்த்த முடியும். இந்த பபூன்ஸ் இதுங்க தைரியத்தை விட்டு கொடுக்கல. அதுக்கு பதில் எதிர்த்து போராட ஆரம்பிக்குது. ஆச்சரியம் என்னன்னா சிறுத்தை இடத்தை காலி பண்ணிடுது. பபூன்ஸ் அதுங்க டீம் ஒர்க்கால ஜெயிச்சிடுச்சு. இப்ப சிறுத்தை தன் உணவை தேடி வேற இடத்துக்கு போயிடுது. இதன் மூலம் பபூன்ஸ் ரொம்ப கடினமானதுன்னு நமக்கு தெரிய வருது. இதுங்களுடைய இடத்திலையும் இல்ல உணவு பக்கத்திலையும் இதுங்க எதையும் அனுமதிக்கிறது இல்ல. இந்த கூட்டம் சுத்தம் பண்ணிக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டும் இருக்கும்போது சீஃப் கண்ணுக்கு தெரியாத எல்லைகள்ல ரோந்து போய்கிட்டு இருக்கு. காட்டெருமையை கூட இதை தொந்தரவு செய்யல. பத்து வருஷமா நான் படமாக்கிக்கிட்டு இருக்கும் விலங்குகள்ல காட்டெருமை தான் என்னை கவர்ந்திருக்க.
வழக்கமா இதுங்க நூற்றுக்கணக்கில் தனித்தனியா வாழுது. ஆனா வறட்சி காலத்துல இதெல்லாம் நீர்நிலைகளை தேடி ஒண்ணு சேருது. ஒரு ராணுவம் மாதிரி இருக்கு. 1000க்கும் மேல ஸ்ட்ராங்கா நிக்குது. இது ஒரு பெரிய கூட்டம். இத்தனை காட்டெருமைங்க இங்க வந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த வெவ்வேறு இனங்கள் சுருங்கி வரும் ஒரே ஏரியாவில் நெருங்கினா ஏதோ ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மனித வேட்டையாடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வருது. பார்க்கோட பாதுகாக்கப்பட்ட எல்லைகளை அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. தோல் வியாபாரம், தந்தத்துக்காக யானையை வேட்டையாடுறது, இதெல்லாம் மந்தையை அழிச்சுக்கிட்டே இருக்கு. ஏறக்குறைய 13,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த இடத்தோட விளிம்ப சுத்தி நெல் சாகுபடிக்கு தண்ணீர் திருப்பி விடப்பட்டிருக்கு. இப்ப இங்க ரோட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, டவுன்ஸ் கூட வந்திருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் நீராதாரம் தெரியுது. வெவ்வேறு இனங்களோட நம்ப முடியாத முழு கவனத்தை இது காட்டுது. ஏன்னா இதுங்க இப்ப ரொம்ப கடினமான சூழ்நிலையில வாழுது. இதுதான் இதுங்களோட லாஸ்ட் ரெஃப்யூஜ். ஆனா முதல்ல இதுங்க தண்ணீர் கிட்ட வரணும். காட்டெருமைகளை இங்க எதுக்கும் பிடிக்காது. ஆரஞ்சு நிற அழகுடைய ஆக்ஸ்பெக்கர் பறவைகள் இதுங்க சலசலப்பை பார்த்து கவலைப்படுறதில்லை. இன்னும் பார்த்தா பறவைகளுக்கு தேவையானதை காட்டெருமைங்க கொடுக்குது. மேலே ஏறின உடனேயே காட்டெருமைகளோட லிட்டில் ஹெல்பர்ஸ் இதை வீடு மாதிரி நினைச்சுக்குது. கிடைக்கிற எல்லாத்தையும் பறவைங்க சாப்பிடுது. ஒட்டுண்ணிங்க, செத்தத்தோல், செக்ரேஷன்ஸ், இப்படி எல்லாத்தையும். இது வரைக்கும் இப்படி பொருட்களை பராமரிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளா தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஒரு புது விஷயத்தை நான் கவனிச்சேன். இது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இது எப்பவும் ஒரு கனிவான ஒத்துழைப்பு தான். ஆனா இந்த அளவுக்கு இருந்ததில்லை. இந்த ஆக்ஸ்பெக்கர்ஸ் காட்டெருமைகளை கிளீன் பண்றதோட நிறுத்தல. இப்பெல்லாம் இதுங்க காயங்களை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுங்க ரத்தத்தை ருசி பார்க்க துவங்கிடுச்சுங்க. காட்டெருமைகளுடைய குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒட்டுண்ணிகளா மாறிடுச்சு. மேலும் இதுங்களை விரட்டுறது ஈஸி கிடையாது. இந்த ஆக்ஸ்பெக்கர்ஸை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அதாவது ஆபத்துனா இதுங்க அலாம் சத்தம் எழுப்பும். காட்டெருமைங்க எங்க இருக்கோ அங்க சிங்கங்களும் இருக்கும். இங்க அற்புதமான விஷயம் என்னன்னா, காட்டெருமைங்க வேட்டையாடிகளை எதிர்த்து நிக்குது. அதாவது சண்டைக்கு தயாரா இருக்கிற மாதிரி. பெண் மற்றும் குட்டி காட்டெருமைகளை சுற்றி ஆண் எருமைங்க நின்னுக்குது. பிறகு சிலது ஒன்னா சேர்ந்து மோத வருது. இளங்காளைகள் ஆக்ரோஷமா, பலமா, தீர்மானத்தோட இருக்கு. சிங்கங்களோட மெனுவுல இன்னைக்கு காட்டெருமைங்க இல்லை. சட்டப்படி தோற்கிறது அங்க நிக்க கூடாது. ஆனா இந்த தாக்குதல் ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருக்கு. இந்த மந்த பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு வேற ஒண்ணு வந்து பொறுப்பேற்றுக்கணும்.
இதனால மந்தையோட பழைய லீடர் கிட்ட போர் துவங்குது. இது ரொம்ப பலவீனமா இருக்கு, அதான் தோத்துடுச்சு. இதோட அதிகாரம் எல்லாம் பறி போயிடுச்சு. இது போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பெண் காட்டெருமைங்க ஆதிக்கம் செலுத்தும் புது ஆண் காட்டெருமைக்கு ஆதரவை காட்டுது. அதோட வாசனைக்காக இதுங்க அதோட ஆசன வாயில தேய்ச்சுக்குது. இதுதான் இப்ப வீராதி வீரன். திடீர்னு இது ரொம்ப பிரபலமாயிடுச்சு. மந்தையை விட்டு வெளியேற்றப்பட்ட வயதான காட்டெருமை நீர்நிலைக்கு பக்கத்தில் அலையுது. இதால தனியாலாம் வாழ முடியாது. இது இப்ப தனியா இருக்கிறதுனால இது பாதிப்புக்குள்ளாகும். இது மற்ற இனங்களோட பாதுகாப்பை தேடுது. இந்த காட்டெருமை ஆபத்தை உணர்ந்துருச்சு. யானைகளுக்கும் அது தெரியுது. சிங்கங்கள் கீழ்காற்றுல பதுங்கி வருது. இதுங்க பாய ஆரம்பிச்சுட்டா அப்புறம் எதுவும் செய்ய முடியாது. தன் கூட்டத்தால விளக்கப்பட்ட காட்டெருமை இறந்ததை நான் பார்த்தாலும் மறுபடியும் யானைகளை பார்த்ததுல சந்தோஷப்படுறேன். நொண்டிக்கிட்டு இருந்த குட்டியும் இப்ப பரவாயில்லை. இந்த மேட்ரியார் இது கூடவே வருது. குட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி பெரிய யானை பார்த்துக்கணும். ஏன்னா பெண் சிங்கங்கள் ரொம்ப பக்கத்துல ஆசையோட இருக்கு. ஒரு வழியா தண்ணீர் இருக்கு. இதைத்தான் யானைகள் ரொம்ப விரும்பும். குட்டி யானைக்கும் அதோட சகோதரி யானைக்கும் குளிக்கும் நேரம் புனிதமானது. சிங்கங்கள் இதுல எதையும் நிச்சயமா தவற விடாது. ஆனா மேட்ரியார்க்கு இருக்கிற வரைக்கும் இதுங்க எந்த முயற்சியும் செய்யாது. குட்டி யானைங்க பாதுகாப்போட விளையாடுது. சில இனங்கள் மற்றதோட எப்பவும் ஒத்து போகாது. ஆனா மற்ற இனங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒன்னா வாழுது. சிங்கங்கள் பக்கத்துல இருக்கும்போது நீர்நிலைகள் எல்லாம் அமைதியான இடமா மாறிடுது.
ஆச்சரியம் என்னன்னா முதலைகளை பார்த்து வேடர்ஸ் பயப்படுறதே கிடையாது. மீன் பிடிக்கும் ஆர்வத்தை இதுங்க அதுங்களோட பகிர்ந்துக்குதுங்க. இங்க இருக்கிற முதலைகள் பெரிய விலங்குகளை விட நிறைய மீன்களை தான் உட்கொள்ளுது. இதுங்க அதுங்களை பிடிக்க முயற்சிக்கும் போது இதுங்க ஈக்ரெட்ஸ், ஹெரான்ஸ் மற்றும் ஸ்டோக்ஸ்க்கு ஒரு ஃபீல்டு டேவா இருக்கு. தண்ணீர் உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த ஃபோர்ஸ். அதுல ஏதாவது இருக்கிற வரை. மத்திய வேளைக்கு பிறகு வரும் இந்த கூலான நேரத்துல விலங்குகளோட இந்த ஸ்மார்ட் பிஹேவியர் எனக்கு நம்பிக்கையை கொடுக்குது. அடுத்த நாள் ஆரம்பிக்கும் போது நான் பபூன்ஸோட சீஃபை கவனிச்சேன். இப்பவும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நாள் முழுக்க இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுங்களுடைய நினைப்பெல்லாம் சாப்பிட்றதுல தான் இருக்கு. இந்த முறையாவது கீழே இருக்கும் நெய்பர்ஸோட ஷேர் பண்ணிக்க தயாரா இருக்குது. சாசேஜ், ட்ரீ ஃப்ளாஸ், இம்பாலாஸ் மேலே கொட்டுறதுல இதுங்க நன்றி உள்ளதா இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலேயோ சொல்ல தெரியல, ஆனா மேலே ஏறினதுங்களுடைய வேலை தான் இது. இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் யானைகளுக்கு அளிக்கல. தரையில நின்னுக்கிட்டு தும்பிக்கையால ரொம்ப அதிக தூரத்துக்கு நீட்ட முடியல. உயரமான கிளைகளை மேட்ரியார்ச்சால மட்டும்தான் பிடிக்க முடியுது. உண்மையான தாய் வழி உள்ளுணர்வால புதிய தளர்களை இது குட்டிகளுக்கு கொடுக்குது. குட்டி யானைகளுக்கு இது ஒரு நல்ல விருந்து. அதே நேரம் இது ஒரு கத்துக்கிற ப்ராசஸ். சாப்பிட உதவி செய்யறது மூலமா தாய் யானை குட்டிகளுக்கு வாழ கற்றுக் கொடுக்குது. குட்டிகளும் வேகமா கத்துக்குது. ஒரு யானை ஒரு நாளைக்கு 200 கிலோ தாவரங்களை சாப்பிடும். அதனால இந்த புதர் மரங்கள் நீண்ட நாள் இருக்காது. இந்த மேட்ரியார்க் தன் குடும்பத்துக்காக பல கிளைகளை கீழே இழுக்குது. பெரிய கிளைகளுடைய பட்டைய பிச்சு எடுக்குது. தண்ணீர் இருக்கான்னு பார்க்குது. இதுங்களுடைய விருந்து பபூன்ஸையும் சந்தோஷப்படுத்துது. ஆமா, மறுபடியும் யானை கழிவுகள்ல இருந்த விதை தானியங்களை பிரிச்செடுக்க குரங்குங்க கவலையே படுறதில்லை. தண்ணீருக்கு போகலன்னா இங்க உயிர் வாழ முடியாது. இந்த பபூன் கூட்டம் மறுபடியும் ஆற்று மணலுக்கு வந்துடுச்சு. ஒரு சில இனங்களால மட்டும்தான் இங்க குழி தோண்டி தண்ணீரை கண்டுபிடிக்க முடியும். இந்த திறனானது குரங்குகளுக்கும் யானைகளுக்கும் வரி குதிரைகளுக்கும் இருக்குது. இதுங்க மணலுக்கு அடியில தோன்றதை பார்க்கும்போது இதுக்கு கீழே ஒரு ஆறு ஓடுதுன்னு நான் பொதுவா நினைக்கிறது உண்டு. சுத்தமான மணலுக்கு கீழே சுத்தமான தண்ணீர் இருக்குதுங்கிறத இதுங்க தெரிஞ்சு வச்சிருக்குது. ஆனா பபூன்ஸ் இந்த மாதிரி தண்ணீர் எடுக்கிறது சிலதுக்கு பிடிக்கல.
காட்டு நாய்ங்க இந்த பக்கமா போகுது. இதுங்களுக்கு ஓட்ட போட்டு தண்ணீர் எடுக்க தெரியாது. பபூன்ஸால கேலிக்குள்ளாகிறதும் இதுங்களுக்கு பிடிக்காது. சீஃப் குரங்கு கிட்ட வந்து நாய்களுக்கு இங்க இடமில்லைங்கிற மாதிரி நிக்குது. இது தன்னுடைய எல்லைய தன் சென்டால மார்க் பண்ணது. இதுக்கு நாய்களோட ஆல்பா மேல் தன்னோட பதில தெரிவிக்குது. ஆனா எதுவும் கடிக்க வரல. எப்படி இருந்தாலும் காட்டு நாய்ங்க நீண்ட நேரம் இருக்காது. தங்களுக்குன்னு ஒரு பிரதேசம் இல்லாத நாடோடிகள் இது. பெண் நாய்க்குட்டிகள் குட்டி போட்டா மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்ச நாள் வாழும். இதுங்களை இந்த பார்க்கில் பல காலமா நான் தேடுறேன். ஆனா இதுக்கு முன்னால நான் பார்த்ததே இல்லை. சில பேர் இதை பெயிண்டட் உல்ஃப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப மனிதர்கள் தயவால இது அழியும் இனமா மாறிக்கிட்டு இருக்கு. ஆப்பிரிக்க கண்டத்தோட தெற்கு மேற்கு பகுதிகளில் மட்டும் சில நாய்கள் மீதி இருக்கு. வரி குதிரைகள் கூட இதுங்க கிட்ட எச்சரிக்கையாயிருக்கு. அந்த அளவுக்கு இந்த வேட்டையாடிங்க பயமுறுத்தும். இந்த வருஷம் வரி குதிரைங்க பெரிய அளவுல பார்க்குக்கு வந்திருக்கு. இதை விட வறண்ட இடத்துல இருந்து இதுங்க வந்திருக்கலாம். முதல் முறையா நான் ஒரு சண்டைய பார்க்கிறேன். அதுவும் 2 பெண் குதிரைகளுக்கு நடுவுல. பெண் வரி குதிரைகளுக்காக ஆண் வரி குதிரைகள் மத்தியில் எந்த சண்டையும் வரல. இந்த மீட்டிங் கேம பெண் வரி குதிரைகள் தான் செய்யுது. உதைக்கிறது, கடிக்கிறது, சில நேரம் சாகிறதுல கூட இது முடியுது. ஆனா என்னதான் வன்முறையான விஷயங்கள் நடந்தாலும் இந்த வரி குதிரைங்க எப்பவும் ஒன்னாதான் வாழுது. அந்த வயதான காட்டெருமை மாதிரி இல்லாம இந்த தோத்தது போட்டி போட்டதை எதிர்க்காம குடும்பத்தோட ஒரு பார்ட்டாவே வாழுது. மாலை நேரம் வரும்போது இந்த வரி குதிரைங்க நீர்நிலைக்கு போய் தாகத்தை தீர்த்துக்குது. இதுதான் இந்த நாளோட சிறந்த தருணம். அதே நேரம் ஆபத்தானதும் கூட. பெண் சிங்கங்கள் அதுங்க குட்டிக்கு வேட்டை கலைய கற்றுக் கொடுக்குது. இப்படித்தான் இதுங்க வேட்டையா
இதுங்க வேட்டையை ஒரு தாயோட கடமையாகவும் தங்களுக்குரிய கல்வியாகவும் பார்க்குது. இதுங்களுடைய இறை குட்டிகளுக்கான ஒரு பரிசு. இந்த சிங்கங்களுடைய கூட்டத்தை எனக்கு தெரியும். நான் முதல்ல படம் பிடிக்கும் போது இதுல ஒரு சில பெண் சிங்கங்கள் குட்டிகளாக இருந்தது. பிறகு அதுங்களுக்கும் என்ன தெரிய ஆரம்பிச்சிடுச்சு, என்னை ஏத்துக்குச்சு. நல்லா வளர்ற வரைக்கும் ஆண் பெண் சிங்கங்கள் சேர்ந்தே தான் இரைய ஒன்னா உண்ணும். அந்த இரையானது ஒரே இனத்துக்கு தான் பகிர்ந்தளிக்கப்படுது. ஆனாலும் இந்த பார்க்கில் ஒரு சில பெரிய சிங்கங்களும் இருக்கு. இந்த குடும்பத்தில் இருக்கும் சின்ன சிங்கங்கள் எல்லாம் புது இறைச்சியை விட நாள்பட்டதை சாப்பிட்டு திருப்தி ஆகிறத நான் பார்த்துருக்கேன். பெண் சிங்கத்துக்கு தள்ளி இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா குட்டிங்க வழக்கமா தந்தை சிங்கத்தோட சாப்பாட்டுல கலந்துக்கும். ஆனா இந்த முறை முடியல. ஏதோ காரணத்தால இந்த சிங்கம் மத்ததுக்கு கொடுக்க மாட்டேங்குது. இது வழக்கத்துக்கு மாறான ஒரு பழக்கம். குட்டிங்க அடங்காம இருக்கிறத தாய் சிங்கம் பொறுத்துக்குது. தைரியமான இந்த சிங்க குட்டிகளும் இம்பாலா இறைச்சியை எவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்காதுன்னு இதுக்கு தெரியும். ஒரு சில கீறல்கள் விழுந்தாலும் இல்ல அடி கிடைச்சாலும் குட்டிங்க போகாது. சிங்கம் விட்டு கொடுக்குது. ஏன்னா இந்த குட்டிங்க பசியோட இருக்கு. இங்க ஒரு பெண் சிங்கம் கூட பசியோட இருக்குது. குட்டிகளோட பெரு முயற்சியால பெண் சிங்கமும் சாப்பிடலான்னு வருது. ஆனா இறைச்சியை தூக்கிக்கிட்டு ஓடுது. இப்படிப்பட்ட நேரங்கள்ல கிடைச்ச வரைக்கும் லாபம். இப்ப தாய் சிங்கம் கூட இடம் கொடுக்க மாட்டேங்குது. ரெண்டு குட்டிகளும் சண்டை போட்டு டயர்ட் ஆயிடுச்சு. இதுங்க ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு. செத்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த யானைங்க குடும்பம் கூட உணவை தேடிக்கிட்டு இருக்கு. இதுங்க எல்லா இலைகளையும் காலி பண்ணிட்டதால இப்ப பயோபாப்ஸோட தண்டு, பட்டை, அப்புறம் மரத்தையே சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வறண்ட காலத்துல கூட இது முழுக்க இப்பவும் தண்ணீர் இருக்கு. இதுங்களுக்கு பசியே அடங்காது. எல்லா இடத்திலையும் ஈரத்தை முகரும் இதுங்க தும்பிக்கைகளுக்கு எதுவும் தப்பறதில்லை. இதுதான் முரண்பாடு. மரங்கள் இல்லாம யானைகளால வாழ முடியாது. ஆனா பல ஸ்கொயர் கிலோமீட்டர் தூரத்துக்கு காட்டை அழிக்கிறதுனால இதுங்க உயிருக்கு இதுங்களே ஆபத்தை ஏற்படுத்திக்குது. இந்த மாதிரி புதர்களை நோக்கி இதுங்க போகும்போது இதுங்க மற்ற உயிரினங்களோட வாழ்விடத்திற்கும் ஆபத்தை ஏற்படுத்துது. நுழைய முடியாத சரணாலயமான சிங்க குகைக்கே போயிடுது. இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸை பார்க்கும்போது யானைங்க மிதிச்சிடுமோங்கிற பயத்துல பெண் சிங்கம் தன் குட்டிகளை வெளியேற்றுது.
புதுசா பிறந்த குட்டிகளுக்கு முதல் 2 வாரம் கண் தெரியாது. அதனால அதுங்க தாய் சிங்கம் இல்லைன்னா இறந்து போயிடும். இதனால யானைங்க வர முடியாத ஒரு பாதுகாப்பான இடத்தை இது கண்டுபிடிச்சாகணும். நான் இந்த யானைகளை தொடர்ந்து கவனிக்கிறதுனால இதுங்க இந்த பார்க்கை சேதப்படுத்துறதாலையும் தங்குற காட்டையே சாப்பிட்றதாலையும் முழு நிலப்பரப்பையும் மாத்துதுங்கிறத நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படி மரமெல்லாம் கிழிஞ்சு கிடக்கிறதுனால மற்ற விலங்குகள் எல்லாம் இங்க மாட்டிக்குது. பல நேரங்கள்ல அதுங்க இனத்தை விட்டு பிரிஞ்சிடுது. இந்த சின்ன நொண்டி யானையால கூட இடிபாடுகளை கடந்து போக முடியல. இதுக்கு உடம்பு சரியில்லை. இது வளர வளர இதோட காயம் இதை ஊனப்படுத்துது. நம்ம கஷ்டமா இருந்தாலும் இது ஒரு காலத்துல பழமையான காடா இருந்தது. இன்னைக்கு இத மேல இருந்து பார்க்கும்போது இது பிக்கப் ஸ்டிக்ஸ் கேம் மாதிரி இருக்குது. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா பல்வேறு உயிரினங்கள் இங்க உயிரோட இருக்கிறதுக்கான முக்கியத்துவம் நம்மளை ஆச்சரியப்படுத்துது. மரங்கள் மறைஞ்சு போறதால ஏற்கனவே வேகமா வர்ற மண்ணரிப்பு இப்ப துரிதமாகுது. இந்த பூமியில வெயில் சுட்டரிக்கிறதுனால மழை காலத்துல இது ஈரப்பதத்தை தக்க வைக்காது. வறண்டு போன ஆற்றுப்படுகையில வெயிலானது வியாதியானத, வயதானத, பலவீனமானத விட்டு வைக்காது. மற்ற எல்லா விலங்குகளையும் விட காட்டெருமைக்கும் தண்ணீர் ரொம்ப அவசியம். இதுங்க தினமும் தண்ணீர் குடித்தாகணும். இங்க பார்த்தா ஒரு சொட்டு தண்ணீர் கூட தெரியல. இந்த காட்டெருமைங்க தொடர்ந்து தேடுது. ஆனா சிலதுக்கு நடக்க வலிமை இல்லை. இந்த வயதான காட்டெருமையால ரொம்ப நாள் வாழ முடியாது. இதால தண்ணீர் கண்டுபிடிக்க முடியலனா இதோடைய கதை முடிஞ்சிடும். ஆனா கூட்டத்தில் இருக்கும் முன்னுக்கு வேற ஒரு யோசனை வருது. இந்த மாதிரி காட்சியை இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இதை படம் பிடிக்கும் போது இதுங்க காட்டுற சகோதர பாசத்தை பார்த்து நான் அசந்து போயிட்டேன். எப்போதும் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் இந்த காட்டெருமை அதிகமான ஒற்றுமையை காட்டுற மாதிரி தெரியுது. இப்ப நான் புறப்படுற நேரம் வந்துடுச்சு. நான் இப்போ கோபத்துக்கும் எப்பவும் உணர்ற வசீகரத்திற்கும் இடையில ஊசல் ஆடுறேன். இந்த சொர்க்க பூமி வேகமா மாறிடுச்சு.
இது இப்ப பெரிய ஆபத்துல இருக்கு. அடுத்த முறை நான் வரும்போது இது எப்படி இருக்குமோ தெரியல. ஒருவேளை மனிதனோட வேலையை நம்மளால இங்க பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா அதோட பாதிப்பு இந்த மலைகள் முழுக்க இருக்கு. அதுதான் இந்த இனங்களோட விதியையும் முடிவு பண்ணுது. சரியா கொள்ளையர்களுக்கு நடுவுல இந்த யானைகளால தொடர்ந்து இனப்பெருக்கம் செய்ய முடியுமா? இந்த சிங்கங்களால இப்பவும் அதுங்க குடும்பத்துக்கு உணவு கொடுக்க முடியுமா? இந்த காட்டெருமைகளுக்கு உயிர் வாழ தண்ணீர் கிடைக்குமா? ஆனா பபூன்ஸை பொறுத்தவரை எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதுங்க எப்படியாவது பிடிச்சுக்கும். இந்த லாஸ்ட் ரெஃப்யூஜுக்கு சாட்சியா இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த படம் இந்த வனவிலங்குகள் எதிர்கொள்ளும் எல்லா ஆபத்துக்களையும் மக்களுக்கு நல்லா புரிய வைக்கும்னு நான் நம்புறேன். கிடைக்கிற கொஞ்ச வளங்களையும் இந்த விலங்குகள் ஏத்துக்கிட்டு